கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை புலம்பல் அதிகாரம் 2 வசனம் 19. எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரைப் போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறடு. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது முதலாவது கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய பிரச்சனைகளை சரி செய்ய எல்லா சூழ்நிலையிலும் நம் கூடவே இருந்து நம்மை தப்புவிக்க கர்த்தரால் மட்டுமே கூடும். ஆகவே மனிதனிடம் போய் புலம்பாமல் கர்த்தரிடம் நம் பிரச்சனைகளை தெரியப்படுத்துவோம். புலம்பல் 2 18 19 வசனங்களில் அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சீயோன் குமாரத்தியின் மதிலே, இரவும் பகலும் நதி அளவு கண்ணீர் விடு. ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருப்பு வெளியை சும்மா இருக்க ஒட்டாதே. எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரைப் போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறடி என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வேலையிலே என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் கர்த்தரை நோக்கி பார்ப்போமானால் நம்முடைய பாரங்கள் எல்லாவற்றையும் மனிதனுக்கு முன்பாக போய் நின்று சொல்லி மனிதன் நம்மை அவமானப்படுத்துவதற்கு, நம்மை நிந்திப்பதற்கு நாமே இடம் கொடாமல் நம்முடைய பிரச்சனைகளை கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து அவரிடத்திலே நம்முடைய இருதயத்தின் பாரங்களை ஊற்றிவிடும்போது அவர் அதை விசாரித்து நம்முடைய கவலைகளை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. நாம் நம்முடைய கவலைகள், நம்முடைய பாரங்களை அவரிடத்தில் தெரியப்படுத்தும் போது நம்முடைய சூழ்நிலைகளை மாற்ற அவரால் கூடும். அவர் ஒருவரே எந்த சூழ்நிலைகளிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவன். ஆகவே நாசியிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை விட்டுவிட்டு கர்த்தரை நம்பி காத்திருப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்வில் அதிசயங்களை செய்து நாம் சமாதானத்தோடு வாழ வழி செய்வார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் எங்களுடைய தேவைகள், எங்களுடைய எல்லா காரியங்களையும் உம்மிடத்திலே தெரியப்படுத்தி உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து உம்முடைய வார்த்தைகளின்படி நடக்க, நீர் தருகிற ஆலோசனையின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு கூட இருந்து நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.